ஆனால் இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்? இலகுவான ஒரு மார்க்கம், இலகுவாக நம்மை வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த மார்க்கம் அமைதி மார்க்கம், சமாதான மார்க்கம். போர் நெறிகளில் கூட இந்த மார்க்கம் கற்றுத்தந்த விதிகளை போன்று எந்த மார்க்கம் கற்றுத்தரவில்லை. போர் என்று வந்துவிட்டால் எவனை பார்க்காதே, எது செய்ய வேண்டுமானால் செய்து கொள் என்று உலக வரலாறுகளில் வகுக்கப்பட்ட இடத்துல இந்த நம்முடைய மார்க்கம் எப்படிப்பட்ட நிலையை கற்றுத்தருது? வயோதிகர்களை கொல்லக்கூடாது, மதகுருமார்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது. போர் என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்வியா? நீர்நிலைகளை அழிக்கக்கூடாது, வாழ்வாதாரங்களை நாசம் பண்ணக்கூடாது என்று பல போதனைகளை உள்ளடக்கிய அற்புதமான மார்க்கம். மார்க்கத்தினுடைய மகிமை தெரியாமல் இருக்கிறோம், மார்க்கத்தை தேடி படிக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். அப்போ இப்படியாப்பட்ட மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம அந்த மார்க்கத்தை இறைவனை வணங்குவதற்கு நம்மை அழைக்கப்படக்கூடிய அந்த அழைப்புக்கு செவிசாய்க்க மாற்றோமா இல்லையா? இந்த மார்க்கத்தை எப்படி நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், இந்த தொழுகைக்காக நிற்கிறோம்.